இல்லை, ஈரோட்டில் அவ்வளோ பரபரப்பான தேர்தல் சூழல் அமையலை அப்படின்னாலும் கூட அதே சமயத்தில் வரக்கூடிய டெல்லி தேர்தல் தேசிய அரசியலை மிக பரபரப்பாக்கி இருக்கிறது. பிஜேபி நரேந்திர மோடி பலம் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சதம் அடித்த பகுதி. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. எதிரே காங்கிரஸ் நின்றாலும் கூட காங்கிரஸ் அங்கு பிரதான சக்தி அல்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி வாழ்வா சாவா என்று தன்னுடைய கௌரவ மீட்சிக்காக இந்த தேர்தலில் அதீத பலத்தோட அதீத பலப்பரீட்சை செய்கிறது. இந்தியா கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஒற்றுமையை பறைசாற்றியது. ஆனால் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்து நிற்க இந்தியா கூட்டணியுடைய உறுப்பு கட்சிகள் சமாஜ்வாதியாகட்டும் திரிணாமுல் ஆகட்டும், இந்த ரெண்டு பேரில் ஆம் ஆத்மி தான் பலமான கட்சி. எங்கள் ஆதரவு அவர்களுக்கே அப்படின்னு சொல்ல நாங்கள் எவ்வளோ தியாகம்லாம் செஞ்சுருக்கோம் தெரியுமா இந்தியா கூட்டணிக்காக, கூட்டணி நலனுக்காக அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறது காங்கிரஸ் கட்சி. டெல்லி தேர்தலில் கரைகிறதா இந்தியா கூட்டணி? அதை தாண்டி இந்த தேர்தல் இந்த மூன்று கட்சிகளுக்குமே பல வகைகளில் முக்கியமானது. இதை பற்றி பேசலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் டாக்டர் சுமன் சி ராமன் நம்முடைய இணைகிறார். திரு அருணன், பேராசிரியர் அருணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மற்றும் அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு இப்ராஹிம் அவர்கள் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சுமந்துடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது காங்கிரஸுக்கு கவலைக்குரிய ஒரு சூழல் அப்படின்னு பார்க்குறதா? இந்தியா கூட்டணியுடைய பிரதான சக்தி அது. டெல்லியும் கூட காலாகாலமாக அது கோலோச்சிய மாநிலம். இந்த மாநிலத்தில் நீங்கள் ஒரு சக்தி இல்லைங்க, ஆம் ஆத்மி தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் அப்படின்னு இந்தியா கூட்டணியுடைய பிரதான கட்சிகள்லாம் ஆம் ஆத்மிக்கு பலம் சேர்ப்பது, காங்கிரஸ் உதாசீனப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு ப்ரிகேரியஸ் பொசிஷன் ஃபார் காங்கிரஸ் என்று பார்ப்பதா? இந்த ப்ரிகேரியஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ஏதோ இன்று நேற்று உருவானது அல்ல. கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலமாக காங்கிரஸினுடைய அந்த பலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்து கொண்டு வருகிறது. ஷீலா தீக்ஷித் இன்று வரை டெல்லியினுடைய மிகச்சிறந்த முதலமைச்சராக கருதப்படுகிறார். காங்கிரஸ் ஆட்சி கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று கருதப்பட்டு கூட இன்று அவர்கள் டெல்லியிலே ஒரு கணிசமான வாக்கு சதவிகிதத்தை பெற்றால் அது யாருக்கு வெற்றியை தேடி கொடுக்கும்னா பாஜகவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய வாக்குகளை பிளவுபடுத்தி. ஸோ இதை புரிந்து கொண்டுதான் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த பர்டிகுலர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியாகத்தான் முடியும். என்ன டாக்டர் என்ன இம்ப்ளை பண்றீங்க? இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பி டீம்னு ஒருத்தர் அக்யூஸ் பண்ணிப்பாங்களே, அது மாதிரி காங்கிரஸ் பிஜேபியோட பி டீம் நான் சொல்றீங்க? இல்ல, காங்கிரஸுக்கு ஒரு ஏடாகூடமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குங்க. அவங்களால போட்டியிடாம இருக்க முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் என்னங்க 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு கோட்டை, காங்கிரஸினுடைய கோட்டை. அதுல வெறும் 15 ஆண்டுகளில் அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் வலுவான ஒரு போட்டியை கொடுத்தால் அது பாஜகவுக்கு வெற்றி தேடி கொடுக்கும் என்பது ஒரு ஐரணி. ஆனால் அதுதான் நிதர்சனமான ஒரு நிலைப்பாடு. இன்று என்ன எதிர்பார்க்கிறாங்க? சென்ற முறை காங்கிரஸ் 3% வாக்குகளை பெற்றார்கள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில். இந்த முறை அது 8%, 10% தாண்டி விட்டால் ஆம் ஆத்மி கட்சியை பாஜகவிடம் தோல்வி பெற செய்ய இயலக்கூடிய ஒரு காங்கிரஸ் கம்மியான வாக்கு சதவீதம் வாங்குறதுதான் பிஜேபிக்கு வாய்ப்பு தராது. காங்கிரஸ் ஒருவேளை கூடுதலான வாக்கு சதவீதம் பெற்றால் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு கூட. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்டரி ஓட் பேங்க் அங்க. அந்த கணக்கை வைத்துக் கொண்டுதான் பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஏன்னா ஒரு இடத்துல கூட அவர்களால் டெல்லியில் ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த கால்குலேஷன் அடிப்படையில் ஒரு சரியான கணக்கு தான். காங்கிரஸ் ஓட்டரும் ஆம் ஆத்மி ஓட்டரும் சேர்ந்தாக்கா பிஜேபி ஓட்டரோட ஒரு கணிசமான அளவில் ஒரு போட்டி கொடுக்க முடியும் என்ற கணக்கு சரியான கணக்கு. பாராளுமன்ற தேர்தலில் அது பலிக்கவில்லை. ஸோ இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல இன்டர்னல் சர்வேஸ் எல்லாத்துக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு கடும் போட்டி.
சென்ற முறை போல 67 60 இடங்கள் 58 இடங்கள் இப்போ 70ல் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைக்கும் என்ற வாய்ப்பு குறைந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அவர்கள் பெயர் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் பல குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் தலைவர்கள் மேலே, அது உண்மையா இல்லையாங்கிறது இதுவரைக்கும் நீதிமன்றத்தின் மூலம் நிரூபணமாகவில்லை என்றாலும் பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் தலைவர்கள் மீது. கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, மணீஷ் சிசோடியா போயிட்டு வந்திருக்காரு, சத்யேந்தர் ஜெயின் போயிட்டு வந்திருக்காரு. அதே போல இந்த 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 வழக்குகள், இந்த லிக்கர் பாலிசி வழக்கில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சார்ஜ் ஷீட் அவங்களும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை சந்திக்கிறாங்க. சோ கடுமையான போட்டியா இருக்கும்னு கருதுறீங்க? நான் இதை திரு இப்ராஹிம் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் ஹரி, இந்தியாவை மாற்றி அமைக்கக்கூடிய கட்சி என்று வந்த ஆம் ஆத்மி கட்சி இன்று மற்ற ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில். அந்த மாற்றம் தான் அவர்களுடைய வீழ்ச்சி. ஓகே, நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். திரு இப்ராஹிம், இந்த சூழலில் ஒன்று ஒதுங்கி நிற்கணும், இல்லை ஆம் ஆத்மிக்கு வலு சேர்க்கணும். இப்போ பிஜேபிக்கு உதவி செய்கிறீங்கிற ஒரு பழிச்சொல் வேற உங்களுக்கு இல்லை. அதாவது என்ன நிலைமை? இப்போ கருத்துக்கள் எப்படி நிலவுது அப்படின்னா, இத்தனை நாட்களாக இதற்கு முன்பாக காங்கிரஸுடைய எதிர்கட்சியாக இருக்க பிஜேபியுடைய ஏ டீம் பி டீம் சொல்லிட்டு இருந்தோம். காங்கிரஸ்க்கு இது வரைக்கும் ஏ டீம் பி டீம்லாம் நிலவலை. ஆனால் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காரு. என்னன்னா, பிஜேபியோட பி டீம் அப்படி சொல்லாது, என்னோட இன்டர்பிரேஷன் இல்லை, மேபி பெர்செப்ஷனாக வச்சுக்கோங்க, இன்டர்பிரேஷன் ரியாலிட்டி தானே. உங்க ரெண்டு பேருக்கும் காம்ப்ளிமெண்டரி பேஸ். அங்க பலமான கட்சின்னு சுமந்த் ராமன் இல்லை, இந்தியா கூட்டணியில் இருக்கிற சமாஜ்வாதி சொல்லுது, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லுது. ஸோ அவங்க வலு பெறணும், அவங்களுக்கு ஆதரவு வலுவா இருந்தால் தான் பிஜேபியை வீழ்த்த முடியும். நீங்க தனியா நின்று அல்ல. இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், இந்த நம்பர் இஸ் நாட் அ மேட்டர் இன் பாலிடிக்ஸ். இல்லை, சொல்லிடுறேன். அதாவது ரியாலிட்டியில் வின்னிங் ஃபேக்டர் நான் சொல்கிறேன், நம்பரை. அதாவது வின்னிங் ஃபேக்டரில் நம்பர் இஸ் நாட் அ மேட்டர். இப்போ நீங்கள் இந்த முறை நீங்கள் 3% பெற்றோம் 4% பெற்றோம்லாம் தாண்டி மக்களுக்கு, டெல்லி மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்திய நாட்டுடைய தலைநகர மக்களுக்கு எது மாதிரியான அதிருப்தியான ஒரு சட்ட நிலையை அங்கே இருக்கக்கூடிய டெல்லி வாழ் மக்களுக்கு எப்படி கொடுத்துருக்கிறது ஆம் ஆத்மி கட்சின்றது தான் இந்த இடத்துல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களால 2வது இடம் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? 3வது எவ்வளவு சதவீதம்? மனசாட்சியை தொட்டு சொல்றேன், இதுதான் கேள்வி. இல்ல, மனசாட்சி தொட்டு சொல்றேன். கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைத்ததுல இருந்து இன்று வரைக்கும் காங்கிரஸ் என்னும் கட்சி மட்டும்தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உயிர்ப்பித்திருக்கிறது. சரிங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன். 2014 55 பெறோம், 2019 அகைன் 60 அப்படின்னு அபோவ் பெறோம். இன்றைக்கு 2024 99 100 இடங்களை பெற்றுக்கிறோம். வி ஆர் நாட் ஃபாலிங் டவுன், வி ஆர் நாட் டிமினிஷிங். நாங்கள் இறங்கு முகத்தில் இல்லை. நீங்கள் இறங்கு முகம்னு எங்களை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எப்ப ஏறினீங்க? 40ல இருந்து 99க்கு எப்ப ஏறினீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏறினீங்க. இல்ல, நான் ஒரு இப்ப இன்னைக்கு பிரிஞ்சிருக்கீங்க. இல்ல, இப்ப நீங்க பிரிந்திருக்கிற வார்த்தையே கிடையாதுங்க. இந்தியா கூட்டணியில சரத்பவார்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாடி பார்ட்டியில இருந்து எல்லாமே லோக்கல் எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்தியா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகலன்றது எல்லாருமே சொல்றாங்க. நாங்க இந்தியா என்னும் கூட்டணியை நாடாளுமன்றத்துடைய தேர்தலை களம் காண்பதற்காகத்தான் நாங்க வச்சிருக்கிறோம். லோக்கல் எலெக்ஷன்லயும் நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபியை வீழ்த்துறது ஒரு பிரதானமான எண்ணம் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு பிஜேபியா ஆம் ஆத்மியா அப்படின்னு வரும்போது நீங்க இன்னும் சில தியாகங்களை செஞ்சு, எதுக்கு ஹரியானால அந்த தியாகத்தை ஆம் ஆத்மி செஞ்சிருக்க வேண்டியதானே? நீங்க செய்யலையே. நான் கேக்குறது, ஹரியானால பிரதான கட்சி நீங்க தான். நான் ஒரு பாயிண்ட் கேக்குறேன். ஹரியானால ஆம் ஆத்மியோட பார்ட்டியோட பெர்சன்டேஜ் கரெக்டா எங்களுக்கு சஃபஸ்டிகேட்டடா கொடுத்திருந்தா கன்ஃபார்மா அங்க ஹரியானாவோட, ஒன் செகண்ட் ப்ளீஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது என்னன்னா, வின்னிங் சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை மக்கள் அறிவார்கள். ஹரியானாவுடைய தேர்தலில் நீங்க எந்த அளவுக்கு ஜாதி பிளவு அரசியலை நீங்க மேற்கொண்டீங்க, அதற்கு ஆம் ஆத்மி எந்த அளவுக்கு துணை போச்சுன்னு என்பதை இந்தியா கூட்டணியில மேலதான் குற்றச்சாட்டு நீங்க வச்சுக்கிறீங்க. அதை நீங்க உங்களுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு உங்க கட்சியில சொல்றாங்க. குமாரி செல்ஜா அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, அது கட்சியுடைய தலைவருங்க. இல்ல, இங்க பாருங்க, நீங்க ஒரு மாநிலத்தை மட்டும் வச்சுட்டு பேச முடியாது. அப்படி கனெக்ட் பண்ணா இப்ப நடக்கிற இந்தியா கூட்டணியில பீகார் மாநில தலைவர் தெளிவாக சொல்றார், எங்களுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் சொல்றாரு, தனித்து தான் நாங்க போட்டிடுவோம்னு சொல்றாரு. பீகார்ல கூட கூட்டணிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லு கூட நாங்க கூட்டணியில் நிக்க மாட்டோம்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இந்திரா பவனில் திறப்பு விழாவில் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் நம்மளுக்கு யார் பிரதான எதிரி, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறது என்பதை தெளிவாக சொல்றார். எந்த சித்தாந்தத்தை? மோகன் பகவத் அவர்கள் 1947 இருந்து சுதந்திரம் கிடைத்த வரலாறு வரைக்கும் எந்த சித்தாந்தத்தை எதிர்க்குது? நீங்க கேட்டீங்க, நீ சொல்ல சித்தாந்தம் இல்ல, பிஜேபி சித்தாந்தம் இல்ல, அவர் டைரக்டா ஆர்எஸ்எஸ் சொல்றாரு. மோகன் பகவத் அவர்கள் சுதந்திரம் கிடைத்ததற்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் கிடையாது.
அதுக்கு முழுக்க முழுக்க அவர்களும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு கொண்டு வராங்க. ஆனா நாங்க சுதந்திரத்துக்கு பொறுப்பானவர்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. நீங்க சொல்லிதான் இன்னைக்கு வந்து RSS உடைய மோகன் பகவத்தோ தனிப்பட்டு இருக்கக்கூடிய மக்களோ சொல்லிதான் இன்னைக்கு தெரியும். உலக மக்கள் யாருக்கும் தெரியும் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றால், சுதந்திர போராட்ட தியாகிகள் என்றால் அது காங்கிரஸ்காரர்கள் தான் என்பதை மக்கள் அறிந்த. RSS தானே பிரதானமா எதிர்க்கிறீங்க, பிஜேபி தானே பிரதானமா எதிர்க்கிறீங்க. அதை பிரிஞ்சு நின்று எதிர்த்தா யாருக்கு பலன்? அதே RSS பிஜேபி தானே. ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க சேர்ந்து நின்றாலும் என்ன சொல்றீங்க, ஏன் சேர்ந்து நிக்கிறீங்க? உங்கள்ட்ட இல்ல, you have questioned me lots of time in last MP election also. நீங்க கேட்டீங்க, இந்த பலமுறை கேள்வி கேட்டது எல்லா ஊடகவியலாளரும் கேட்கிற கேள்விதான். நீங்க சேர்ந்து தான் நிக்க முடியும், தனித்து நிக்க முடியுமான்னு கேட்டீங்க. நாங்க தனிச்சு நிக்கிறோம். தனித்து நின்றா நீங்க தனிச்சு நின்றா ஏன் அவங்க சேர்க்கறாங்க, பி டீம் சேர்க்கறீங்க, பிஜேபி பி டீம்ன்றீங்க? உங்களுக்கு நான் என்ன கருத்து வைக்கிறேன்னா, முதல்ல காங்கிரஸ் டெல்லியில ஆம் ஆத்மி எது மாதிரியான அங்க நலத்திட்டங்களை கொடுத்திருக்கு, இன்றைக்கு டெல்லியுடைய புகை நிலைமை என்ன, அங்க மாசு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, வெள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, இது எல்லாத்தையுமே ராகுல் காந்தி களத்துல நின்று பார்வையிடுறார். ஒண்ணு. ரெண்டாவது, எங்க மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க, ஒரு பல்ஸ் இருக்கு. ஹரியானால நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டி எங்களோட கூட இருந்தா நீங்க ஏன் கேள்வி கேட்கல? கொடுத்திருக்க வேண்டியது நீங்க. நீங்க இருக்கிற 100 ஆனரபிளா ட்ரீட் பண்ணிருந்தா இன்னைக்கு அந்த உறவு தொடர்ந்து ஆனரபிளா ட்ரீட் பண்ணாட்டி இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி இல்ல வேற எந்த கட்சியுமே வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் பீகார்ல இவர் நிதிஷ் அவர்கள் போனார். போனதுக்கு அப்புறம் கட்சியோட இந்தியா கூட்டணி உடைஞ்சிருச்சா? பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் வெளியிட்டார், இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே சென்றார். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வெளியே போயிடுச்சா? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். எப்படிங்க பேஷண்ட் டெட்னு சொல்லுவீங்க? எதிர்க்கட்சி தலைவராக சரி, ஆபரேஷன் எப்படி சக்சஸ்? பிஜேபி சக்சஸ் ஆயிருச்சா? 400 இடங்களை பிடிச்சிட்டாங்களா அவங்க? அதுக்கப்புறம் ஹரியானா வந்துச்சு, மகாராஷ்டிரா வந்து, நாடாளுமன்றத்துக்கு நடந்த ஆபரேஷன் அது. நாடாளுமன்றத்துக்கு நடந்த ஆபரேஷன் அதுக்கு வெற்றி பெற்றுச்சா? அப்ப பிஜேபி வெற்றி பெறல. ஆட்சி அவர்களுடைய 2 நாட்களே அவர்களோடது கிடையாது, நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோடது. நாளைக்கு நினைச்சா கூட இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு லல்லு பிரசாத் யாதவ் ஒரு அழைப்பு விடும்போது காலையில வரைக்கும் அமைதியா இருந்தார் நிதிஷ்குமார். அடுத்த நாள் இந்திய நாட்டு பிரதமர் கூட சேர்ந்தானே பிரஸ் மீட் தெளிவு கொடுக்குறாரு. அப்ப என்ன இன்டர்டேபிள் மேட்டர் நடந்துச்சு, இன்டர்டேபிள் டீலிங் என்ன நடந்துச்சு? not be a strategy sir. I am not talking about my hope, I am telling about the perception which is made. என்ன நடந்ததா தெளிவா சொல்றேன், அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு கேள்விதான், இங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆம் ஆத்மி பேர் இருக்கு, ஆம் ஆத்மியை தாண்டி காங்கிரஸ் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் 2வது இடம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சியோட சொல்றேங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி, அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய எதிர்ப்பு நிலை இருக்குல்ல, அது தெல்ல தெளிவாக காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க திரு ஆசீர்வாதமாச்சாரி, டெல்லியில தான் இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு களம் புரியல. அடுத்து ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் வர்றார் டெல்லியில. வணக்கம் ஹரி. அதெல்லாம் விடுங்க. இப்ப நரேந்திர மோடியை முகமா வச்சு நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க. வெற்றியும் தோல்விக்கும் அவர் பொறுப்பு, தோத்தாலும் அவர் தான் பொறுப்பு. மகாராஷ்டிரால ஏகப்பட்ட பேர், ஹரியானால லோக்கல் ஃபேக்டர்ஸ், இதுக்கு இவர் தான் பொறுப்பு. ஜெயித்தாலும் தோத்தாலும் ஏத்துப்பீங்க தானே? ரிசல்ட் வந்த அப்புறம் மாத்தி பேச மாட்டீங்க தானே? அது உள்ளூர் பிரச்சனை. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது வந்து இவங்க ராகுல் காந்தி வந்து போன வாரம் ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து அவ்வளவு அருமையா தாக்கி, அதாவது முதல் தடவையாக ஒரு 6 மாசம் கழிச்சு, இவங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா பயணம் பண்ணாங்க டெல்லியில. 4 சீட்டு இவங்களும், 3 சீட்டு அவங்களும் பயணம் பண்ணாங்க. அதுல வந்து எங்களுக்கு வந்து 7க்கு 7 நாங்க வந்து ஜெயிச்சோம். அப்ப ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து 24%, காங்கிரஸ்க்கு வந்து 18%, மொத்தம் சேர்த்து 42% அவங்க பெற்றிருந்தாலும் நாங்க வந்து 54% பெற்று 7க்கு 7 நாங்க பெற்றிருந்தோம். ஆனா இவருக்கு திடீர்னு என்ன ஞானோதயம் வந்துச்சோ தெரியல. இப்ப நம்ம நண்பர் சொன்னார் இல்லைங்களா இப்ராஹிம், அதாவது வந்து அங்க எவ்வளவு பொல்யூஷனை பாத்தீங்களா, ரோட பாத்தீங்களா, அங்க சுகாதார திட்டங்கள் எவ்வளவு மோசமா இருக்குது, ஊழலை பத்தி ராகுல் காந்தி வந்து ரொம்ப நீட்டி வந்து வெளியே பேசினார். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு தெரியல, அல்லது வந்து அதை பத்தி அவர் வந்து கவனம் செலுத்தலையா அப்படின்னு. அன்னைக்கு உங்களை வீழ்த்தணுங்கிறது தான் நோக்கம். இன்னைக்கு வந்து வீட்டு பிரச்சனை, அன்னைக்கு நாட்டு பிரச்சனை. அதாவது ஹரி, இந்த கூட்டணி, இந்திய கூட்டணின்றத நாங்க டே 1ல இருந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன் தெரியுமா? அந்த இந்திய கூட்டணி உருவான உடனடியே அங்கிருந்து ஒருத்தர் வந்து வெளியில வந்து யார் வந்து அதுக்கு ஒருங்கிணைப்பாளரா ஆவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களோ, பீகாரை சேர்ந்த திரு நிதிஷ்குமார் எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒருத்தவங்க வந்து எதிர்த்து போட்டி போடுவாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து
காங்கிரஸ் பிளஸ் லெப்ட வந்து எடுத்து போட்டி போடுவாங்களா? டெல்லியில வந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து பாஜக எடுத்து போட்டி போடுவாங்க. அதே சமயம் மற்ற மாநிலங்கள்ல பக்கத்துல உள்ள பஞ்சாப்ல அவங்க ஒருத்தங்க எதிர்த்து வந்து சண்டை போடுவாங்க. இது வந்து பொருந்தா கூட்டணின்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பார்த்தோம். எத்தனை கூட்டணிகளை இவர்கள் பிளவுபடுத்தி இருக்காங்க. உங்க பலவீனத்துக்கு எல்ஜிடி எங்க இருந்துச்சு, இன்னைக்கு அதிமுக எங்க இருக்கு, சிவசேனா எங்க இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் எங்க இருக்கு? இந்த கூட்டணி எல்லாம் இவங்க போன கூட்டணி தானே. அந்த கூட்டணி எல்லாம் இன்னைக்கு கட்சி என்னவா இருக்கு? நாங்க கட்சி 2 எல்லாம் பண்ணல, காங்கிரஸ் கட்சி ஒரு பொழுது பிளவுபடுத்தல. இல்ல ஒரு நிமிஷம், மகாராஷ்டிரா பத்தி நம்ம ரொம்ப விரிவாவே பேசணும். ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து லோக்சபா தேர்தல்ல வந்து அந்த கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க இல்லைங்களா? அந்த கூட்டணியை வந்து பார்த்தா மிகப்பெரிய கூட்டணி, பாஜக வந்து நாங்க வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா 6 மாசத்துல எந்த அளவுக்கு படு தோல்வி அதே கூட்டணி. அதன் காரணமாக தான் இன்னைக்கு சரத் பவாரே என்ன பண்றாரு, வந்து மோடியை நோக்கி அவர் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்தார். விரைவில் அவங்களுடைய மராட்டி ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு மோடி அவர்களை தலைமை தாங்க கூப்பிடுகிறார். இன்னைக்கு அவங்களோட கூட்டணி என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, வரக்கூடிய பிஎம்சினா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன், அது கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட் கொண்ட ஒரு மிகப்பெரிய முனிசிபல் கார்பரேஷனோட தேர்தல்ல நாங்க வந்து இந்த இந்தி கூட்டணி கிடையாது, எல்லாருமே தனித்தனியா போட்டி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. திரு ஒமர் அப்துல்லா முந்தானத்து அவர் வந்து திரு நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த திரு நரேந்திர மோடியோடைய ஆட்சி மத்திய ஆட்சி ஜேஎன்கேக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு எல்லா நல்லதையும் செய்து கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே என்ன சொல்றாரு, இந்த இந்தி கூட்டணி லோக்சபா தேர்தலோட முடிந்து விட்டது, இதை பற்றி நம்ம இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இல்ல அதாவது இன்னைக்கு நீங்க கேட்ட வந்து அந்த கேள்வியை வச்சுதான் நான் பதில் சொல்றேன். இந்த கூட்டணி டெல்லிக்கு வந்து தேர்தல் மொத்தம் ஒட்டி வந்து இது உடையல, இது ஏற்கனவே ஆரம்பத்திலேயே ஒட்டாத ஒரு கூட்டணியே தான் இருந்துச்சு அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன். மேற்கு வங்காளத்தை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய தலைவி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி இவங்க வந்து மம்தா பானர்ஜி வந்து இந்தி கூட்டணிக்கு வந்து தலைவியா ஏன் போடக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு பேச்சுவார்த்தை. ஆக இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த தேர்தல்கள் டெல்லி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பீகார் வர அக்டோபர் நவம்பர்ல நடக்க போகுது. அங்கேயும் வந்து லாலு பிரசாத் யாதவ் அவர் எந்த பக்கம் போவாரோன்னு கேக்குறாங்க. அவர் மாறி மாறி போறவர் தானே, பல்ட்டு ராம் தானே அவரு, பல்ட்டு குமார் தானே அவரு. அவரை வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இவங்க வந்து பல முறை முயற்சி பண்ணாங்க. லாலு பிரசாத் யாதவ் நேரடியாக சொன்னார், என்னுடைய வீட்டோட கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கிறது, தயவு செய்து வாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டிலேயே கதவுலாம் திறந்திருக்கு, நீங்க யாரும் உள்ள வரல. ஆனா சார் அதாவது வந்து நடந்து அந்த இந்தி கூட்டணியை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு சார். கடைசி நிமிஷத்துல மாறதா சார் நிதிஷ்குமாரோட ஸ்டைல், கடைசி நிமிஷத்துல மாறதா சார் ஸ்டைல். இல்ல அப்படி இல்ல ஹரி, அதாவது தெளிவா அவருக்கு தெரியுது இந்தி கூட்டணியோட நம்ம போனோம்னா நம்ம வந்து அதல பாதளத்துல போய் விழுவோம் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம சுமன் ஸ்ரீராமன் வந்து ஆரம்பத்துல ஒரு முன்னாடி கூட்டணிகள்லாம் வச்சாங்கல்ல, அவர்களுக்கு எல்லாருமே சிஎம் இருந்தாங்களே ஏக்நாத் ஷிண்டேல இருந்து, இதற்கு முன்பாக இருந்த அனைவருக்குமே இவர்கள் இந்த முறை சிஎம் பதவி கொடுத்துட்டாங்களா? சிஎம் பதவியே கொடுக்கலையே, அவங்களை எந்த அளவுக்கு நீங்க ட்ரீட் பண்றீங்கன்றத இடி ஐடி ரைடில வச்சு அவங்களை ட்ரீட் பண்றீங்க. இடியும் ஐடியும் வச்சு அவங்களை பயமுறுத்தில ஒரு ஆட்டு மந்தையில் அடைப்பது போல எல்லாம் அடைச்சு வச்சிருக்கீங்க கூட்டணியில உள்ள எல்லா சகாக்களும். ஹரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட நான் வந்து சொல்லிடுறேன். திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பாஜகவுக்கு வந்து அது அட்வான்டேஜா இருக்கும். சார் ஆமே கரெக்ட், நீங்க அதுதானே சொல்லிங்க. ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டினாலும் சரி, நாங்கள் வந்து ஈவன் அசம்பிளியை வந்து நம்ம வந்து அசம்பிளி வர்சஸ் அசம்பிளின்னு நம்ம பார்த்த கூட 2020 வந்து நாங்க வந்து 38%, ஆம் ஆத்மி கட்சி 53% பெற்று காங்கிரஸ் வெறும் 4% தான். அந்த 4% ஈவன் டபுள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8% இருந்தா கூட அதனால எந்த ஒரு இம்பாக்டும் வரப்போறது கிடையாது. ஏன்னா நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அதாவது
இல்ல அந்த 8% ஆம் ஆத்மியில இருந்து குறைப்பாங்க, அவங்க வேற எங்கேருந்து எடுப்பாங்க. சோ அதனால வந்து அது ஆம் ஆத்மியுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும்னு டாக்டர் சொல்றாரு. ஒரு அப்படி இல்ல எங்களுக்கு இல்ல ஹரி, நாங்க ஆல்ரெடி 54% நாங்க தொட்டுட்டோம். இப்ப எங்களுக்கு சார் நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு பொருந்தாது சார், உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுட்டு தான் நீங்க பேசுறீங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போட்டு சில மாதங்கள்ல வர சட்டமன்ற தேர்தலில் அப்படியே வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க. நாட்டுக்கு மோடி, வீட்டுக்கு கேஜ்ரிவால்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு கணக்கா வச்சுக்க முடியாது. மகாராஷ்டிரால மாறிச்சு பார்த்தோம், டெல்லியில தொடர்ந்து மாறி வரத பார்க்குறோம். ஸோ இந்த கணக்கு எப்படி மாறுங்கிற கேள்வி இருந்திருக்கு. உங்கள்கிட்டயும் நிறைய கேள்வி இருக்கு. ப்ரொஃபசர் அருணன்ட்ட கேட்கணும். எஸ், ஃபினிஷ் யுவர் தாட்ஸ். ஒரு இடைவேளைக்கு அப்புறம். அதாவது இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, 10 வருடமான ஹெவி ஆன்டி இன்கம்பன்சிய அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ரெண்டாவது அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது மிகப்பெரிய ஒரு ஊழல், 1200 கோடி ரூபாய்க்குரிய ஊழல்ன்ற வார்த்தையை எடுத்துட்டா நம்ம வந்து இவங்க பக்கம் அஜித் பவார இந்திய நாட்டு பிரதமர் நேரடியா ஊழல் குற்றச்சாட்டு வச்சவருக்கு இவர் துணை முதலமைச்சர் கூட பதவி கொடுத்திருக்கிறார். அந்த இன்னைக்கு நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலோட சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டிட்டீங்களே வரும். பேராசிரியர் அருணன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்றத்திலேயோ தேசிய அளவிலேயோ நாங்க வந்து எல்லாம் கூட்டா சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு குரூஷியலான களங்கள்ல இப்படி பிரிஞ்சு நிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த அமைப்பு மேல நம்பிக்கையை கூட்டுமா? இங்க பாஜக நண்பர் சொன்னாரு, இந்தியா கூட்டணி என்பது ஆரம்பத்திலிருந்தே ஒரு பொருந்தா கூட்டணியாக இருந்துச்சு என்று அவர் சொன்னார். ஆனால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இந்தியா கூட்டணி தான் பாஜகவிடம் இருந்து 64 இடங்களை பிடுங்கி அதனுடைய தனி பெரும்பான்மையை காலி செய்தது. அது எப்படிங்க பொருந்தா கூட்டணி? பொருந்தா கூட்டணி என்றால் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குமா? முழு வெற்றி இல்லைதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய தனி பெரும்பான்மையை இழந்திருக்கீங்க. இன்னும் அவர் எல்லாரும் எதிர்பார்க்கறதா கேரளா, மேற்கு வங்கம். உண்மைதான், இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே அங்க போட்டி நடந்துச்சு. ஆனால் அந்த 2 மாநிலங்களில் கேரளாவில் ஒரே ஒரு இடத்துலதான் பாஜக ஜெயிச்சது. மேற்கு வங்கத்துல கூட பெரிய அளவுக்கு வெற்றி இல்லை. அது எப்படி சாதிக்கப்பட்டது? ஆகவே மாநிலங்களில் இயல்பாக போட்டிகள் இருந்தாலும் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய நோக்கு என்பது பாஜகவை வீழ்த்துவது நாடாளுமன்ற தேர்தலில். அதை பெருமளவு அந்த கூட்டணி நிறைவேற்றி காட்டியது, முழு அளவு இல்லை என்றாலும். ஆகவே அதெல்லாம் மறைச்சிட்டு இது ஆரம்பத்திலிருந்தே வழங்காத கூட்டணியா என்று அவருடைய ஆசையை இங்க சொன்னார். ஒண்ணு. ரெண்டாவது, நான் இப்ப டெல்லிக்கு வர்றேன். என்னை பொறுத்தவரையில இது ஒரு வருந்தத்தக்க நிலைமை தான். காரணம், எங்க கட்சியை பொறுத்தவரை நாங்க தெளிவா சொல்லுகிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கால் ஊன்றி விடக்கூடாது எந்த ஒரு மாநிலத்திலும், அல்லது வளர்ந்து விடக்கூடாது, அல்லது ஏற்கனவே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதைத்தான் நாங்க தெளிவான ஒரு கொள்கையா வச்சிருக்கோம். ஆனால் டெல்லியில அந்த மாதிரி மிக முக்கியமான இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தேர்தல் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பது ஒரு துர்பாக்கியமான நிலை என்றுதான் நான் பாக்குறேன். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கேரளால ஒரு காரணம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அங்க ஒரு காரணம், நாங்க போட்டியிடணும், நாங்க சோபிக்கணும்னு ஒருத்தர் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணா அவங்களுக்கு ஒண்ணா? இல்ல, நான் ரிசல்ட்டை பார்ப்போம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், உதாரணமா கேரளாவில் சிபிஎம் தலைமையிலான அணியும் காங்கிரஸ் தலைமையிலான அணியும் சேர்ந்து போட்டியிட்டா என்னங்க இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா பாஜக தான் 2வது இடத்துக்கு வந்திருக்கும். இப்ப 3வது இடத்துக்குள்ள தள்ளி இருக்கும். ஆகவே ஹரி, இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப டெல்லியோட டைனமிக்ஸ் அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க? ஆமா, இல்ல, அது தெரிஞ்சும் கூட அங்க வந்து ஒரு உடன்பாடு ஏற்படாதது வருத்தத்துக்குரியது. கேரளால அவங்க ஒரு மார்ஜினல் பிளேயர், ஆனா டெல்லியில அப்படி இல்ல. அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டிருக்கிறாங்க. சோ அதனால பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது கவுண்டர் ப்ரொடக்டிவ்ங்கிறது நீங்க இருக்கட்டும். நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன், இந்த நிலைமை வந்து துர்பாக்கியமானது. அதை நான் முதல்ல பதிவு பண்றேன். அதே நேரத்தில் எங்க கட்சியை பொறுத்தவரையில உதாரணமாக இடதுசாரி கட்சிகள் 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அந்த தேர்தல் உடன்பாட்டுல இல்லை, தனித்து போட்டியிடுகிறோம். ஆனால் பாருங்க, நாங்க என்ன முடிவெடுத்திருக்கோம்னா 6 இடங்களில் தான் போட்டியிடுகிறோம்.
3 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 இடங்கள்ல. எங்களுடைய தோழர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தாக்காரர் தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. மற்ற இடங்களில் இந்த 70 இடங்கள்ல இந்த 6 இடங்கள் போக மீதி 64 இடங்களிலும் பாஜகவை தோல்வி அடைய செய்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். எப்படி சொல்றேன், நாங்க முடிக்க விடுங்க. அந்தந்த தொகுதிகளில் கள நிலைமையை பார்த்து எந்த கட்சியால் பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்று நாங்கள் மதிப்பீடு செய்கிறோமோ அந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு. ஆனா எங்களுடைய நோக்கம் என்பது பாஜகவை வீழ்த்துவது. எங்க இப்பதானுங்க பேசுறேன், நீங்க பேசுறது பூரா கேட்டு எங்க நிலைப்பாட்டை சொல்றேன், நீங்க விமர்சிக்கலாம், உங்க உரிமை. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அங்கேயும் கூட இன்னொரு மாநிலம் என்று நாங்க பார்க்கிறோம். அங்கேயும் பாஜக தான் பிரதான எதிரி. அதுவும் நாட்டினுடைய தலைநகரம். அங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் அது எந்த அளவுக்கு அதை பிரமாதமா அவங்க பேசுவாங்க என்று நமக்கு தெரியும். அது நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கணும் கருதுறீங்க? இவங்க 2 பேரும் கூட்டணி உடன்படிக்கைக்கு வந்திருக்கணும் கருதுறீங்க? வந்திருந்தா நன்றாக இருந்திருக்கும். யார் பொறுப்பதுக்கு வராதுக்கு? ஆம் ஆத்மியா காங்கிரஸா? அப்படி சொல்வதற்கு யார் பொறுப்புன்னு சொல்வதற்கு என்கிட்ட விவரங்கள் கிடையாது. அது 2 கட்சிகளும் வரல, உடன்பாட்டுக்கு வரல என்பது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்ப காங்கிரஸ் நண்பர் அவங்க நிலைப்பாட்டை சொல்றாரு, அவருடைய உரிமை. அவர் சுட்டி காண்பிக்கிறார்ல சரியான ஒரு விஷயத்தை. ஐயா ஹரியானாவில் என்னாச்சு, ஆம் ஆத்மியில வடிச்சுக்கிறாரு. ஆனா இதெல்லாம் சில விவரங்கள் வந்திருக்குது. என்ன எங்களை பொறுத்தவரையில் நாங்க தெளிவாக சொல்லுகிறோம், நிச்சயமாக இது ஒரு துர்பாக்கியமான நிலைமை, வருந்தத்தக்க ஒரு நிலைமை. ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, பாஜகவை வீழ்த்த முடியும். வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி இந்த தொகுதி வாரியா பார்த்து நம்ம அதெல்லாம் ஆதரவு பண்ணணும். அந்த வகையில ஒரு நிலைப்பாட்டு எடுத்துக்கிற. இப்ப நீங்க சொன்னீங்க, நானும் பார்த்தேன், சமாஜ்வாதி கட்சி, அதே போல இன்னொரு கட்சி திரிணாமுல் காங்கிரஸ், அந்த ஆமா, இந்த 2 கட்சிகளும் ஆம் ஆத்மி தான் தோற்கடிக்க முடியும் பாஜகவை என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இடையில நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகள்லாம் மாறி இருக்கு. இப்ப 2020 சட்டமன்ற தேர்தல் இந்த சதவீத கணக்கெல்லாம் சொன்னார் பாஜக நண்பர். ஆனா 70 இடங்களில் ஆம் ஆத்மி 62 இடங்களை வென்றது. பாஜக வெறும் 8 இடங்களை தான். இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த சதவீத கணக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 18% பெற்றிருக்கு, ஆம் ஆத்மி 24%, 2 சேர்த்தா 42%. ஆனா அதை விட அதிகமாக பாஜக பெற்றிருக்கு. அப்ப இந்த விவரங்கள் அப்ப இப்ப நீங்களே சொல்றீங்க நாடாளுமன்ற விஷயத்துல கணக்கு எடுத்துக்காங்கன்னு. அப்படி என்றால் சட்டமன்றம் இதுக்கடையில் 5 ஆண்டுகள் ஆயிருக்கு ஒரு ஆட்சி. அப்ப அதனுடைய பிரதிபலிப்பு இவனை வச்சு நான் இப்ப தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சொல்வது இது வருந்தத்தக்க நிலைமை, இது தவிர்த்திருக்க வேண்டும், தவிர்க்க முடியவில்லை, பார்ப்போம். ஆனால் நான் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, எங்களுடைய சக்திக்கு ஏற்ப நாங்க 6 இடங்களில் தான், மற்ற இடங்களில் பாஜகவை தோற்கடிப்பதே இடதுசாரி கட்சிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இலக்கு என்று நாங்க வெளிப்படையாக அறிவிச்சிருக்கோம். அந்த 6 விட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே? இப்போ அவங்கள மாதிரி நீங்களும் விட்டு கொடுத்துருக்கலாம்ல. நீங்க எப்படியும் ஒரு மார்ஜினல் பிளேயர் தான், சில ஆயிரங்கள் தான் வாங்க போறீங்க, அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்ட். இருக்கட்டுங்க, நீங்க மத்தவங்கள்ட்ட பெருந்தன்மை எதிர்பார்க்கறீங்க, நீங்க பெருந்தன்மையா இருந்திருக்கலாமே. பாஜக வீழ்த்துவோம், ஓட்டு கொஞ்சமும் சிதறக்கூடாது, ஒரு சில ஆயிரம் ஓட்டுல பிஜேபி ஜெயிக்கலாம், அதுக்கு உங்களுடைய ஓட்டுகள் காரணமா இருக்கலாம். அந்த பெருந்தன்மை உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்ல, அப்புறம் தானே எல்லாருக்கும் இருக்கும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஏங்க நீங்க கேள்வி கேட்கலாம், ஆனா நீங்க இப்படி எனக்கு பாடம் புகட்டினீங்கன்னா நான் என்ன பண்றதுங்க? ஒரு வாக்கியத்திலேயே கேள்வி பிடிச்சு வச்சு அதுக்கு பிறகு நீங்க வெல்கம். நான் என்ன சொல்ல வரேன், 6 இடங்கள் தாங்க நிக்கிறோம், 70 இடங்கள். அது பெருந்தன்மை இல்லையா? சும்மாவாச்சும் இல்லங்க, அந்த 6 தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் தொகுதி நம்பர்னு வச்சுக்கோங்க. அந்த 6ல சொற்ப ஓட்டுல பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பழி உங்க மேல வரும்ல. அருணன் பிஜேபி பி டீம்னு வரும்ல, அருணன் பேராசிரியர் அருணன் கட்சி பிஜேபி பி டீம்னு பேசுவாங்கல்ல, அதுக்கே இடம் கொடுக்கணும். அது தேர்தல் முடிவுல பாப்போம். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உடன்பாட்டுக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனை இல்ல, உடன்பாடு இல்லை என வரும் பொழுது அவங்கவுங்க தனிச்சு நிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்திருக்கு. ஓகே ஓகே, அந்த கட்டாய சூழல் நாங்க எப்படி 64 இடங்களில் பாஜக வீழ்த்துவது என்று அறிவிச்சிருக்கோம். சார், பேராசிரியர் பாராட்டுங்க. பாயிண்ட் டேக்கன், பாராட்டலாம் ப்ரொஃபசர். பேராசிரியர் ஆச்சாரிட்ட கேட்போம், தனித்து நின்னாலோ பிரிந்து நின்றாலோ ஒன்றா சேர்ந்து நின்றாலோ பாஜக வீழ்த்ததான் நோக்கம், அது நடக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல கோபம் இருக்கு அப்படிங்கிறது அவங்க எண்ணமாக இருக்கு.
ஹரி, இவங்களுக்கு வேணா எங்க மேல கோபம் இருக்கலாமே ஒழிய டெல்லியை சேர்ந்த மக்களுக்கு வந்து எங்க மேல துளியும் கோபம் கிடையாது. 10 வருட ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி, ஊழல் புகார், அதுக்கப்புறமேட்டு அவர் கொடுத்த 10 முக்கிய வாக்குறுதிகள். நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அதுல 1-2 மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னது வந்து ஜன் லோக்பால் பில்லை நாங்க உடனடியா 100 நாள்ல கொண்டு வந்தோம், 2020 அவர் சொன்னது. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. டெல்லியில வந்து தூய்மை, அதாவது வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இருக்கவே இருக்காதுன்னு சொன்னாரு. அதாவது வருஷத்துல வந்து 2 மாசம் வந்து எங்களுக்கு மூச்சு திணற அளவுக்கு வந்து இங்க ஒரு புகை எங்கிருந்து வருதுன்னா இவங்க ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துல இருந்து. ஆனா அவங்கள வந்து அவங்க ஒண்ணுமே கேட்காம அவங்களுக்கு வந்து ஒரே கட்சி ஆட்சி செய்யற 2 மாநிலத்துக்கு இடையில ஒரு சரியான புரிதல் கூட உருவாக்க முடியாத ஒரு ஆம் ஆத்மி கட்சி. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹரியானா பக்கத்துலதான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்கேயே எரிக்கிறாங்களா? ஹரியானா இருக்குது, பட் இல்ல ஹரியானா பஞ்சாப்ல இருந்தது, அது எரிஞ்சு அங்க இருந்து ஆரம்பிச்சு அது வந்து இங்க டெல்லியில அதாவது அவங்க ஆளுகின்ற அரசு வந்து புகை வந்தா கூட நடுவுல நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது கவர் போட்டு தடுத்துருவாரு. ஆமா, இவர் இப்ராஹிம், அதாவது வந்து டோபோகிராஃபியை புரிஞ்சு நீங்க பேசுனீங்கன்னா சரியா இருக்கும். டோபோகிராஃபி இல்லைன்னா நானும் டெல்லியில எல்லாம் பயணிச்சிருக்கிறேன், தேசிய கட்சியில தான் இருக்கிறேன். ஹரியானா எத்தனை வண்டி, டெல்லிக்குள்ள எத்தனை வண்டி ஹரியானா வண்டி ஓடுதுன்றது எங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பத்தி சொல்றாரு அந்த டோபோகிராஃபி. ஹரி, அதுல முக்கியமானது வந்து பேராசிரியர் அருணன் வந்து சொன்னார் வந்து அவங்க 6 சீட்ல வந்து போட்டி போடுறோம் அப்படின்னு. ஆனா வந்து தொடர்ந்து அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி, எல்லா கட்சிகளும் வந்து மார்ஜினல் பிளேயர்ஸா தான் இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 1000 ஓட்டு கூட இல்லாம தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போட்டி போட்டு வந்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் 70 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து போட்டி போடுறாங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 1% கீழே தான் இருந்தாலும் அவங்க வந்து துணிஞ்சு போட்டி போடுறாங்க. அந்த துணிச்சல் கூட வந்து கம்யூனிஸ்டுக்கு இல்ல. நீங்க தான் வந்து முடிவு பண்ணிட்டீங்க ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி இல்ல, 70 நீங்க போட்டி போட்டிருக்கலாம். ஆனா அந்த துணிச்சல் இல்லாததுதான் வந்து வருத்தம் அளிக்கக்கூடியது. அதுக்கப்புறமேட்டு 2 முக்கியமான சார், உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெல்லியோ எப்படி பாருங்க, அதாவது ஹரி, இது வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆட்சி செய்யும் பொழுது அவர் சொன்னது வந்து நான் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் வந்தாரு. ஆனா அவர் மேல வந்து மிகப்பெரிய ஊழல், அவர் மட்டுமல்ல அவருடைய சகாக்கள் மேல 2000 கோடி ரூபாய்க்குரிய மதுபான ஊழல், அதனால ஜெயில போயிட்டு வந்தாரு. அண்மையில அவருடைய வீடு டெல்லியில 80 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த வீட்டை மட்டும் புதுப்பிச்சிருக்காரு. எங்க இருந்து எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து, பொதுமக்களுடைய பணம், அரசாங்கத்தோட பணம் மட்டும் ஒரு குறுக்கீடு என்னன்னா 9 சிபிஐ குற்ற வழக்குகளை வைத்திருக்கிற ரெட்டி பிரதர்ஸ் மேல நேரடியாக நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க. சிபிஐ வழக்கு வச்சிருக்கவங்களை நீங்க கட்சிக்குள்ள கொண்டு வருவீங்களான்ட்டு. ஆமா, நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், கட்சிக்குள்ள கொண்டு வருவோம், ஊழலை ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க. இதற்கு பதில் கொடுக்கணும்ல. நான் முடிச்சுக்கிறேன். ஈவன் வந்து இப்ப மக்கள் கேட்கிற என்ன கேள்வி, ஊழலை பத்தி தயவு செஞ்சு பாஜகவினர் பேசாதீங்க. பாஜகவினர் பேசுறீங்கன்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் சொல்ல முடியும். அவ்வளவு பாஜக ஊழல் இருக்கு. ஊழலை பத்தி நீங்க பேசாதீங்க. தார்மீக அடிப்படையில உங்களுக்கு எந்த இடத்துலயும் உரிமை கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக ஆக முடியாது என்று அவருக்கு வந்து பெயிலை கொடுத்துள்ளது. இதுதான் நிலைமையான இங்க உள்ள நிலைமை. ஆக மக்களுக்கு தெளிவான ஒரு முடிவு, அது வந்து பாஜகவுடைய ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார். அதை பாஜகவே தெளிவா சொல்லுது, ஆம் ஆத்மி என்பது அவர்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். பிஜேபியோட டபுள் இன்ஜின் சர்க்கார் வரப்போகுது. நான் ஒரே ஒரு கேள்விதான், இங்கே ஆம் ஆத்மி மீது அதிகப்படியான எதிர்ப்பு நிலைப்பாடு மேல மக்கள் இருக்காங்க, டெல்லி மக்கள். அதே நேரத்தில் இல்ல ஒரு சரிங்க நான் சொல்றேன், நீங்க வந்து இது வரைக்கும் மொத்தம் 7 அசம்பிளில எத்தனை அசம்பிளி எலெக்ஷன் டெல்லியில நீங்க கைப்பற்றி இருக்கீங்க? உங்களுடைய வரலாறு என்ன? நாங்க 3 இடத்துல பிடிச்சிருக்கோம். 93ல இருந்து 2008 வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்கிறோம். எஸ்டிடிலாம் ஒரு பக்கம் இருக்கு சார். நீங்க சொல்றீங்கல்ல செல்போன் காலத்துக்கு வாங்க. நீங்க நான் கேக்குறது களம் என்பது காங்கிரசுக்கு இருந்திருக்கிறது. நீங்க என்னவோ கேட்டீங்கல்ல, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. once upon a time சார், ஷீலா டீம்ல காலம் ஒன்று பலுவான காலம் சார். அது மலையேறிச்சு. 1984 once upon a time there was a 3 members in BJP. அப்போ ஒத்துக்கிறீங்களா? once upon a time
அங்க இருந்தாங்க, இப்ப ஆள்றாங்கல்ல. இன்னைக்கு யதார்த்தம் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு யதார்த்த மாறலாம். களம் டெல்லியோட நிலைமை மாசு, அதாவது ஹெல்த் கண்டிஷன், அங்க இருக்கக்கூடிய மாசு பிரச்சனை இருக்கு, சட்ட ஒழுங்கு இருக்கு, வெள்ளம் இந்த இடத்துல பெரிய இடையூறா இருக்கு, டிரைனேஜ் இஷ்யூஸ் இருக்கு. அதை தாண்டி மக்கள் விரோத செயலாக ஆம் ஆத்மி பார்ட்டி செயல்பட்டு வருவதாக மக்களுடைய நிலைப்பாடு இருக்கு. இதை கருத்தில் கொண்டு நாங்க என்ன பண்ணோம், திரும்பி ஆம் ஆத்மி கூட போட்டி போட சொல்றீங்களா? அப்ப போட்டி போட்டா பிஜேபி வின் பண்ணாதா? நாங்க அதை தான் சொல்றோம். மக்களுடைய நிலைப்பாடுக்கு எதிராக இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி தனிச்சு போட்டிடுறோம். அதற்கு காரணம் நாங்க தான் 7 அசெம்பிளி நடந்திருக்கு சார். 7 அசெம்பிளி எலெக்ஷன்ல 3 முறை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் உங்க பெர்சன்டேஜ் சொல்லுங்க பாப்போம். எதுல கடந்த சட்டமன்ற தேர்தல் உங்க பெர்சன்டேஜ்? நீங்க பெர்சன்டேஜ் பத்தி பேசுறீங்க. பர்சன்டேஜ் பத்தி இப்பதான் சொன்னீங்க, ஹிஸ்டரி பத்தி பேசாதீங்கன்னு. ஹிஸ்டரி பத்தி நான் பேசல. ரீசன்ட் எலெக்ஷன் இல்ல சார், அப்ப நான் அத தான் கேக்குறேன். ரீசன்ட் எலெக்ஷன் பத்தி பேசுறீங்கல்ல. இந்தியா முழுவதும் எடுத்த மொத்த தேர்தல்ல வாக்கு எண்ணிக்கையில 535 தொகுதியில 175 தொகுதியில வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க எங்க பர்சன்டேஜ் பத்தி பேச முடியும்? பர்சன்டேஜ் நியாயமா இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. மகாராஷ்டிரால 30% ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் கேட்க வேண்டிய கேள்வியை தனிநபர் நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னுடைய கருத்தை மட்டும் பதிவு செய்ய. இல்ல, இதுக்கு பதில் வாங்கிட்டு வரேன். நான் அடுத்த ரவுண்ட்ல விரிவா பேசுறேன். எஸ் திரு ஆச்சாரி சுருக்குமார். அதாவது இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல்ல தோத்ததுக்கு ஏங்க நாங்க தேர்தல்ல தோத்தத பத்தி எல்லாம் கேட்கல. வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் கடந்த இல்ல சார், அவர் கேக்குற மாதிரி 537 தொகுதிகள்ல டிஸ்கிரிபன்சி இருக்கு. அதுக்கு இவங்க வந்து தோத்துட்டாங்க. உடனடியா இவங்க என்ன பண்ணாங்க? நான் அதெல்லாம் கேக்குறேங்க, டைரக்டா பதில் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து டேட்டா தான் சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன்ல வந்து டேட்டால 180 தொகுதிகளுக்கு மேல வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா போய்யா? பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் பொறுங்க. அதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுங்களா? லோக்சபா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் போய் வந்து நீதிமன்றத்துக்கு போகல. மகாராஷ்டிரால சொல்லிட்டு இருந்தாங்க, ஹரியானா சொல்லிட்டு இருந்தாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சத்தீஸ்கர்ல சண்டிகருடைய மேயர் தேர்தலின் போது சிசிடிவி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் வச்சு அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் அண்ணா ஒரு குறுக்கீடு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு குறுக்கீடு மட்டும். நேரடியா உங்களிடமே கேள்வி கேட்கிறேன். எலெக்ஷன் கமிஷன்ல சண்டிகர் மேயருடைய தேர்தலில் நேரடியாக எலெக்ஷன் கமிஷன்ல ஊழல் நடைபெற்றது, அந்த இடத்துல முறைகேடு நடைபெற்றது என்ற ஆவணத்தை அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மூலியமாக தான் நம்ம கண்டறிஞ்சோம். அங்க போடுற கையெழுத்து இல்லாட்டினா அன்னைக்கு ஆம் ஆத்மியோ இல்ல ஆம் ஆத்மி மேயரை நீங்க கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனா இன்றைக்கு அந்த சிசிடிவியை எலெக்ஷன் கமிஷன் ஆவணம் இல்லைன்னு சொன்னபோது பிஜேபிக்கு அது ஆதரவு கொடுத்தாங்களே. அப்போ தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல சிசிடிவி சண்டிகர் போல பல மேயர் தேர்தல்கள்ல இனி களம் காண இருக்காங்கன்றதுதான் அது அர்த்தம். ஒண்ணு அதாவது ஹரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதேதான் சொன்னார். நாங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் எங்க மேல அவங்க வந்து குற்றம் சொல்றாங்க. தயவு செய்து வாங்க, அதுக்குரிய ரெக்கார்ட் கொடுங்க. உங்க சைடுல வந்து நியாயம் இருந்தா டாக்டர் சுமந்த், இதுல வந்து இந்தியா கூட்டணி பிரிஞ்சிருக்கிறது அவங்களுடைய முறையில எந்த அளவுக்கு பாதிக்கும்? நாட்டு மக்கள் இப்படி தேசிய அளவுல பார்லிமெண்ட்ல நாங்க இஷ்யூஸ்ல எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு முக்கியமான குரூஷியல் எலெக்ஷன்ஸ்ல பிரிஞ்சு நிக்கிறதா அந்த கூட்டணியுடைய பிரஸ்டீஜ்ல அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை தாண்டி இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பிரதமர் மோடி இன்னைக்கு ஃபேஸா இருந்து இந்த எலெக்ஷன் பிஜேபிக்கு நடக்குது. இந்த வெற்றி தோல்வி அவருடைய பிரஸ்டீஜ்ல எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றுமை இல்லைங்கிறத தாண்டி ஹரியானா மகாராஷ்டிரால அந்த தோல்விகள் தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களிடையே ஏற்படுத்தும். ஏன்னா பர்டிகுலராக மகாராஷ்டிரா ஹரியானா 2 மாநிலங்களிலும் அவர்கள் வெற்றி பெற எதிர்பார்த்தார்கள். அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும், ஹரியானாவில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது பொய்த்து போனது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவு. அவர்களுக்கு காங்கிரஸுக்கு பர்டிகுலராக அந்த இந்தியா கூட்டணியில் கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அது வந்து நிச்சயமாக குறையும். அது போக போக அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இந்த முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது பாஜக கிட்டத்தட்ட ஒரு ஹேபிட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ பல தேர்தல்களில் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, அதுக்கப்புறம் யாருக்கு சுத்தமாக எம்எல்ஏக்களிடம் ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்கோ
ஒரு ஒரு யார் வந்து ஹைகமாண்டுக்கு மாற்றுக்கருத்தே தெரிவிக்காமல் இருப்பார்களோ அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. ஸோ எப்படி சத்தீஸ்கர்ல மகாராஷ்டிரால அப்படியா செஞ்சாங்க? மகாராஷ்டிரால தேவேந்திர ஃபட்னவிஸ் அப்படிப்பட்டாரு இல்லையா? மகாராஷ்டிரால இல்ல மகாராஷ்டிரால தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸை தேவேந்திர ஃபட்னவிஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். அது அஜித் பவாராக இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டேயாக இருக்கட்டும், அவர்களிடையே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை தேவேந்திர ஃபட்னவிஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருந்தும் அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆச்சு? ஏன்னா இதெல்லாம் நீங்க ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் கோவித்து கொண்டு போனார் என்ற ஒரு காரணத்தை சொன்னாலும் அதை விட்டுருவோம். லெட் அஸ் கம் டு டெல்லி. டெல்லியில காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, ரெண்டு பேருக்கும் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது கிடையாது. காங்கிரஸுக்கு சிஎம் கேண்டிடேட் இருக்கிறது இல்லாத ஒண்ணு, ஏன்னா அவங்க ஜெயிக்க போறது இல்லை. பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது மனோஜ் திவாரியாக இருக்கட்டும், ரமேஷ் பிதூரியாக இருக்கட்டும், யாரையுமே வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சிஎம் கேண்டிடேட்டா பிதூரி அவர்கள் பேசுற பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மக்களே வந்து அவரை நிராகரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்காங்க. பட் பாஜகவுக்கு அது பிரச்சனை கிடையாது. யாராவது ஒருத்தரை தூக்கிட்டு வந்து முன்ன பின்ன தெரியாதவர், எம்எல்ஏக்களுக்கே அவர் யாருன்னு தெரியாத ஆளு, அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து உட்கார்ந்து முதலமைச்சராக ஆக்கிடுவாங்க. அவரு ஹைகமாண்ட் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருப்பாரு. அதுதான் அவங்க பழைய காங்கிரஸ் கலாச்சாரம் தான் இப்போ பாஜகல ஓடிட்டு இருக்கு. பட் காங்கிரஸ் நாளைக்கு ரிவைவ் ஆகும். எந்த இடத்துல இருந்துச்சு? அவர்களுக்கு 2019ல இருந்து இது அஜய் மாக்கன் எத்தனை இடங்கள்ல வந்து நீங்க பேசி முடிங்க பதில் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் கண்டினியூ சார். நான் முடிச்சிடுறேன், நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல. சோ அஜய் மாக்கன் தொடர்ந்து வந்து அவரால் வெற்றி தேடி கொடுக்க முடியவில்லை. சந்தீப் தீக்ஷித்ங்கிறவர் மாஸ் தலைவரே கிடையாது. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஒரு ஷீலா தீக்ஷித் போன்ற ஒரு தலைவர் தலைவி தேவை. அது இல்லாமல் அவங்க என்னதான் செய்தாலும் அவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ட்ரம்ப் கார்டு என்ற நான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன், அது செய்கிறாரா இல்லையா, அவர் நேர்மையானவரா ஊழல்வாதியா, இதெல்லாம் இருக்கட்டும். He is the only chief ministerial candidate in this entire election. வேற யாருமே இல்லையே. பாஜகவுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, காங்கிரஸுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. சோ அந்த பெரிய அட்வான்டேஜ் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு. அதனால தான் இன்று வரை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதுங்கிறது தான் கருதப்படுகிறது. அது போக போக இன்னொரு 2 வாரம் இருக்கு, அப்பதான் நமக்கு இறுதியா தெரிய வரும். பட் அட் த மோமெண்ட் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறது தான் பரவலான கருத்து. எல்லாருக்கும் இறுதி சுற்று 10 வினாடிகள் மிக வேண்டாம், சுருக்கமா புது கருத்துக்கள் இல்லாம சமாபியத்தா 10 செகண்ட்ஸ் ப்ளீஸ். அதாவது ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா அதாவது ஆர்எஸ்எஸ் 1947 இருந்து சந்திரசேகர் ஆசாத்ல இருந்து இன்றைக்கு லால் லஜ்பத் ராய் வரைக்கும் பல வீரர்களை, சுதந்திர போராட்ட வீரர்களை காங்கிரஸ் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அது மோகன் பகவத் அவர்கள் கூறிய கருத்து என்பது கண்டனத்துக்குரியது. இது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டார். டெல்லியில நாங்க ஆம் ஆத்மியோடு நிற்காததற்கான மிகப்பெரிய காரணம் மக்கள் விரோத ஆட்சியை ஆம் ஆத்மி நடத்தி வருகிறது. அதற்கு ஒற்றை காரணமாக தான் டெல்லியில ராகுல் காந்தி நேரடியாக இருந்து பிரதானமாக களம் காண்கிறார். இந்த முறை ராகுல் காந்திக்கும் இந்திய நாட்டு பிரதமருக்குமான தேர்தலாக சுருக்கமா 10 வினாடிகள். அதாவது பிரதமரை முன்னிறுத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னீங்க, அது நல்லதுன்னு நான் பாக்குறேன். அப்படி இல்ல பிரதமருடைய ஆட்சியின் லட்சணம் அங்கே வந்து பேசு பொருளாகும். இன்றைக்கு ரூபாயுடைய மதிப்பு எந்த அளவுக்கு வீழ்ந்து கிடக்கு. நேரம் இல்ல, மன்னிக்கணும். இல்ல இதுதான் நீங்க பிரதமர் வேட்பாளர்னு அவரை பத்தி பேச்சு வரும்ல. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு அமெரிக்க டாலர் வாங்கணும்னா 86 மேல கொடுத்தீங்கன்னா இது எந்த கேவலமான ஆட்சி என்பது விவாதத்துக்கு வரும்போது முடிவு என்ன பார்க்கலாம். திரு ஆச்சாரி 10 செகண்ட்ஸ், யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். சுருக்கமா 10 செகண்ட்ஸ். அதாவது சுமந்த்ராமன் அவர்கள் வந்து எங்க பாஜகவுடைய முதலமைச்சர்கள் பத்தி சொன்னாங்க. ஈவன் சத்தீஸ்கர் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் வந்து 1990ல இருந்து வந்து 4 தடவை லோக்சபா, அதே மாதிரி 4 தடவை எம்எல்ஏ வந்தவர். திடீர்னு வந்து நாங்க வந்து யாரையும் உருவாக்கவில்லை, எங்களுடைய பார்ட்டி அவங்களுடைய ஆட்சி அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் வந்து முதலமைச்சராக. அதுதான் வந்து உண்மை. அது மாதிரி பொத்தாம் பொதுவா பேசுறது நன்றி, வணக்கம். பார்ப்போம் டெல்லியில என்ன சர்ப்ரைஸ் வரப்போகுது. ஹேட்ரிக் அடிக்க போறாரா கேஜ்ரிவால், இல்ல பிஜேபி மகாராஷ்டிரா ஹரியானான்னு இங்க ஹேட்ரிக் அடிக்க போகுதா, என்ன நிலை அப்படிங்கறத இன்னும் சில நாட்கள் நமக்கு தெரிஞ்சு. நன்றி, வணக்கம்.